விடியாத ஆட்சி இந்த பட்டியலே சாட்சி. தேர்தல் வாக்குறுதி, நீட் விலக்கு ரகசியம், முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு, மாதம் ஒருமுறை மின்கட்டணம், சிலிண்டருக்கு மானியம், பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, பழைய ஓய்வூதிய திட்டம், பணி நிரந்தரம், அனைத்து மகளிருக்கும் மாதம் ₹1000, கல்விக்கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, நகைக்கடன் தள்ளுபடி, மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, ஆண்டிற்கு 10 லட்சம் வேலை வாய்ப்பு. 5 ஆண்டு கால ஆட்சியில் விழுப்புரம் கள்ளச்சாராய மரணம், கனியாமூர் மாணவி ஸ்ரீமதி இறப்பு, அதிமுகவின் திட்டங்கள் நிறுத்தம், மாற்றுத்திறனாளி உலகக்கோப்பை வென்றதாக ஏமாறிய உளவுத்துறை, வேங்கை வயல் சம்பவம், ஆம்ஸ்டாங் படுகொலை, ஓசி பஸ் என பெண்களை பொன்முடி அவமதித்தது, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு, விசிகவினரே கட்சி கொடி ஏற்ற முடியாத நிலை, திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் வழக்கு, மின்சார கட்டணம், சொத்து வரி, வீட்டு வரி உயர்வு, அண்ணா பல்கலைக்கழக மாணவியை வன்கொடுமை செய்த ஞானசேகரனுடன் மாசு, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம், காவிரியில் மேகதாது அணை கட்டும் காங்கிரஸை தடுக்காதது, அம்மா உணவகங்கள் மூடல், சென்னை வெள்ளம் ₹4600 கோடி பேக்கேஜ், பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒழுகும் வெள்ளம், அரசு மருத்துவமனையில் கஞ்சா செடி, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் படுகொலை, மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ஊழல், இதுவரை மேயர் நியமனம் இல்லை, மடப்புரம் அஜித்குமார் காவலர்களால் அடித்து கொலை, மரக்காணம் மீன்பிடி துறைமுக திட்டம் ரத்து, கோவை கார் குண்டுவெடிப்பு, திருத்தணியில் வடமாநில இளைஞரை போதையில் வெட்டிய சிறுவர்கள், 12 மணி நேர வேலை செய்ய வேண்டுமென மசோதா, சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம், வெளிநாட்டு முதலீடுகள் ஈர்ப்பு என்ற பெயரில் ஸ்டாலின் பல வெளிநாடுகள் சுற்றுப்பயணம், எண்ணற்ற பாலியல் போக்சோ குற்றங்கள், 20க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள், 23க்கும் மேற்பட்ட நீட் தேர்வு மரணங்கள், சென்னை ஏர் ஷோவில் 5 பேர் மரணம், கரூரில் விஜய் நடத்திய கூட்டத்தில் 41 பேர் மரணம், கிருஷ்ணகிரி போலி NCC கேம்பில் 13 மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல், திருநெல்வேலியில் கைதிகளின் பற்களை பிடுங்கிய பல்வீர் சிங், தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறையினருக்கு பதவி உயர்வு, மகனின் ஆசைக்கு சென்னையில் ஃபார்முலா கார் பந்தயம், கருணாநிதிக்கு கடலில் பேனா நினைவு சின்னம், டெல்டா பகுதியில் நெல்களை வீணாக விட்டது, கனிமொழி பங்கேற்ற கூட்டத்தில் பெண் காவலருக்கு பாலியல் சீண்டல், கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டது, ஊடக சுதந்திரத்தை பறித்தது, 500க்கும் மேற்பட்ட FL2 லைசன்ஸ் வழங்கியது, பட்டியலின பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் அதிகரிப்பு, மேல்பாதி மக்கள் வஞ்சிப்பு, திருவண்ணாமலையில் 2 காவலர்கள் அண்டை மாநில பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தது, நிர்வாக சீர்கேட்டால் தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு, மழைநீர் பள்ளத்தில் விழுந்து மரணங்கள், திமுக கொடி பொருத்திய காரில் ECRல் அராஜகம், கள்ளக்குறிச்சியில் திமுக கூட்டத்தில் உணவு மற்றும் பீர் வழங்கியது, ஊழல் வழக்கில் செந்தில் பாலாஜி ஓராண்டுக்கு மேலாக சிறை, கட்டுக்கடங்காத கஞ்சா போதை பொருட்கள் விற்பனை, பள்ளி கல்லூரிக்குள் மாணவிகள் மது அருந்தியது, KN நேருவின் நகராட்சித்துறையில் ₹2000 கோடி ஊழல், வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பர் காட்டிய TRB ராஜா, சட்டப்பேரவையில் நேரலையை துண்டித்து ஓடுவது, சேகர்பாபு பக்தரிடம் மரியாதையின்றி ரவுடி போல பேசுவது, அரசுக்கு எதிராக பேசிய பத்திரிகையாளர் வீட்டில் மலம் கலந்த கழிவு நீர் ஊற்றியது, ஆன்லைன் ரம்மியை தடை செய்யாதது, திமுக நிர்வாகி தெய்வ செயல் மனைவியை பாலியல் தொழிலில் தள்ள முயற்சி, பல்லாவரம் MLA வீட்டில் வேலை செய்த பெண்ணுக்கு கொடுமை, திமுக நிர்வாகி கவுன்சிலர் கணவர் செல்வம் வெட்டி படுகொலை, கஞ்சா விற்பனையை எதிர்த்த அதிமுக பகுதி செயலாளர் கொலை, சிவகங்கையில் புல்லட் வண்டியில் சென்றதால் சாதி வெறியாளர்கள் கையை வெட்டியது, கனிம வளங்களை தட்டி கேட்ட VAO கொலை, கனிம வள கொள்ளையை வெளிக்கொண்டு வந்த ஜகவரளி கொலை, ரேஷன் கடை அரிசி சர்வசாதாரணமாக கடத்தல், 100 நாள் வேலை திட்டத்தில் பெரும் ஊழல், டாஸ்மாக் பாட்டிலுக்கு ₹10 வசூல், அரசின் தவறான சிகிச்சையால் பெண் கால்பந்து வீராங்கனை உயிரிழப்பு, அரசு பேருந்து வரவில்லை என மாணவர்கள் போராட்டம், 4½ ஆண்டுகளாக மடிக்கணினி இல்லை, ஸ்டாலின் குடும்ப நிறுவனங்களின் அதீத வளர்ச்சி, 250க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடல், சென்னையில் கழிப்பறை கட்டுவதில் ஊழல், பழுதடைந்த அரசு பேருந்துகளால் அடிக்கடி விபத்து, ஆட்சிக்கு வந்த 1 ஆண்டில் ₹30,000 கோடி கொள்ளை, PTR தகவல், மெரினா கடற்கரையில் கட்டப்பட்ட மரப்பாலம் 2 மாதத்தில் சேதம், திருவண்ணாமலையில் ₹16 கோடியில் கட்டப்பட்ட பாலம் மழை வெள்ளத்தில் இடிந்து விழுந்தது,
உரிமையை கேட்டு போராடிய மாற்றுத்திறனாளிகளை 70 கிலோமீட்டர் தள்ளி இறக்கியது. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் கைது. ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், விஏஓக்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், அரசு மருத்துவர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம். இரவில் தூய்மை பணியாளர்கள் கைதின் போது ஸ்டாலின் படம் பார்த்து புகைப்படம் பகிர்ந்தது. போராடிய அனைவரிடமும் கொடுங்கோல் முகம் காட்டிய அரசு. KN நேரு ஆதரவாளர்களால் திருச்சி சிவா வீடு சூறை. அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் எடுக்கும் திட்டம். சென்னையில் தூய்மை பணியாளருக்கு இரவில் நடு ரோட்டில் பாலியல் தொல்லை. சென்னையில் தொழிலதிபர் வீட்டில் கொள்ளை. தொழிலதிபர்கள் தொடர் கடத்தல். மேடையில் வைத்தே பெண்ணை SC என அழைத்த அமைச்சர். வடமாநில தொழிலாளர்கள் மீது தொடர் தாக்குதல். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை முறையாக கையாள தவறி நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டது. நிர்வாக அலட்சியத்தால் நீதிமன்றத்திடம் தொடர் குட்டுகள். அரசின் அவலத்தை வெளிக்கொண்டு வந்ததால் மயிலாடுதுறை காவல் அதிகாரிக்கு கார் மறுப்பு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பல்வேறு குளறுபடிகள். 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்விகள் அதிகரிப்பு. 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடிக்கும் மேல் கடன். கடன் வாங்குவதில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம். பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்முறைகளில் தமிழ்நாடு முதலிடம். ஆலந்தூரில் காவலர் விஜயன் படுகொலை. தரமற்ற தார் சாலைகள். சாலை விபத்துகளில் தமிழ்நாடு முதலிடம். பால் விலை, மின் கட்டணம், பேருந்து கட்டணம், பத்திரப்பதிவு கட்டணங்கள் உயர்வு. அப்பாய் என்று அழையுங்கள் என விளம்பரம். பல்லடத்தில் 3 கொடூர கொலை. பல பாராட்டு விளம்பர விழாக்கள். கோடிக்கணக்கில் மக்கள் வரிப்பணம் வீண். பொன்முடி மற்றும் அவர் மகன் மீது மக்கள் சேற்றை வாரி அடித்தது. மூதாட்டிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை. திருத்தணியில் அரசு பள்ளியில் சுவர் விழுந்து 7ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழப்பு. அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து மருத்துவர் மீது தாக்குதல். திமுகவிற்கு ஆதரவாளர்களுக்கே தமிழ்நாடு அரசின் விருது. தரமணியில் பீகார் மாநில இளைஞர் குடும்பமே வெட்டி கொலை. நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் பெண் திமுக நிர்வாகி முத்துச்செல்வத்தால் கூட்டு பாலியல் வன்கொடுமை. வானூர் திமுக ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் மீது பாலியல் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் கவின் ஆணவ கொலை. நெல்லையில் மாணவர் சின்னதுரை மீது சாதிய தாக்குதல். ஏர்போர்ட் மூர்த்தி மீது DGP அலுவலகம் முன் தாக்குதல். காரை இடித்து விட்டதாக வழக்கறிஞர் மீது விசிகவனர் தாக்குதல். பெண்களை அவமதிக்கும் வகையில் பொன்முடியின் அருவருக்கத்தக்க பேச்சு. ஊட்டி மலர் சிம்மாசனத்தில் மனைவியுடன் ஸ்டாலின். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் இன்பநிதிக்காக ஆட்சியர் அவமதிப்பு. கழிவறை கூட செல்ல விடாமல் பெண் செவிலியர்கள் கைது செய்யப்பட்டது. காலை உணவு என்ற பெயரில் சாப்பிட முடியாத அளவில் உணவு வழங்கல். பல பள்ளிகள், அங்கன்வாடிகளில் மேற்பூச்சு விழுந்து மாணவர்கள் காயம். அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் மேல் எலிகள் ஓடியது. 2026 ஜனவரி 1 மாதத்தில் 100க்கும் மேற்பட்ட கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள். நிதியே இல்லாமல் பல கோடியில் திட்டங்கள் அறிவிப்பு. யார் அந்த சார், யார் அந்த 5 பேர்? முதல் குடும்பத்தின் நிறுவனங்கள் பல மடங்கு வளர்ச்சி. திமுக MLA பழனியாண்டியின் ரவுடித்தனம். நெல்லையில் நரிக்குறவர் சிறுவர்களுக்கு உணவு மறுக்கப்பட்ட விவகாரம்.